ஐபிஎல் 25 மெகா இலம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. இதில் வந்துட்டு செம்மையாக அறிவுபூர்வமாக ட்ரேட் பண்ணது வந்துட்டு சிஎஸ்கே தான். கடைசி நேரத்தில் கை விட்டுருக்காங்க மும்பை. அதாவது சச்சின் மகனை கலங்கியிருக்காருங்க. அந்த கண்ணீரை வந்துட்டு துடைச்சிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம எம்எஸ் தோனி. அதாவது எம்எஸ் தோனி 2007 T20 ஃபார்மேட் கேப்டன் ஆயிருக்காருன்னா அதற்கு காரணம் சச்சின் தான். ஓகேவா? அவரோட ஃபேவரட் பிளேயருமே தோனியோட ஃபேவரட் பிளேயருமே சச்சின் தாங்க. நீங்கள் ஐபிஎல்லில் பலமுறை பார்த்துருப்பீங்க. தோனியும் அவரும் நிற்கும்போது தோனி பின்னாடி கையை கட்டிட்டு தான் நிற்பார். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம பாஸ்ட்டை பற்றி பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சச்சின் மகனை வந்துட்டு இவங்க வந்துட்டு எடுக்கலை. அதாவது என்னங்க சொல்கிறது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சற்று முன் தகவல் படி. சேம் டைம் பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாமல் தான் விளையாண்டுருக்காராமா. ஓகேவா? ஏன்னா சச்சினே கோடீஸ்வரர் தான், பணம் மேட்ரு கிடையாது. இருந்தாலும் ஒரு செல்ஃப் இருக்குல்லங்க. என்ன தான் சச்சின் அப்பா பணக்காரனாக இருந்தாலும் மகன் உழைக்கிற மாதிரி வராதுல்ல. அவராக தானாக சுயமாக வரன்னு நினைக்கிறாரு சச்சின் மகன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அவருக்கு வாய்ப்பும் சரியாக கிடைக்கல. ஓகே, மும்பை டீம் வந்துட்டு தொடர் தோல்வினால் 2 சீசன் மொக்க தோல்வி. அதனால் வந்துட்டு வேறு புது டீமை செட் பண்ணிட்டாங்க. பழைய பிளேயர்லாம் கழிச்சு போட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு அந்த பர்ஸ் தொகையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுங்க. ஒரு 50 லட்சம் இருந்தது. அதில் ஒரு 30 லட்சத்துக்கு வந்துட்டு சச்சின் மகனை மும்பை டீம்லேருந்து இந்த மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் படி எடுத்திருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சிஎஸ்கே டீம்லேருந்து ஒரு பிளேயர் அங்கே விட்டுட்டு லோக்கல் பிளேயரை அண்டு இவரை வந்துட்டு சென்னை டீம் எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமர் சமீபத்தில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு குறைந்த ரன் கொடுத்து. ஓகேவா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கத்தி வந்துட்டு யார் பக்கத்தில் இருந்தால் ஷார்ப்பாக இருக்கும், அது தோனி கிட்ட இருந்தால் தான் ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதாவது சச்சினுமே சொல்லியிருக்காரு, என்னோட பையனுக்கு கிரிக்கெட் தான் கனவு, இப்போ மும்பை டீம் வெளியே விட்டாங்கன்னா அவ்வளோதான் அவன் மனம் உடஞ்சிருவான். இதை தோனி கிட்ட பேசியிருக்காராமா. நீங்கள் எப்படியாவது என் பையனுக்கு வந்துட்டு ஒரு மறுவாழ்வு கொடுங்க, கிரிக்கெட்டில் வந்துட்டு மேம்படுத்துங்க, உங்கள் பக்கத்தில் இருந்தாலே அவன் பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குது, கிரிக்கெட்டில் சாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு. உடனே ஓகே பண்ணி தான் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி சச்சின் டெண்டுல்கர் மகனை வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கரை 30 லட்சத்துக்கு சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. நம்ம சென்னை டீம்லேருந்து மும்பை டீம் யாரை கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இந்த பெய்டின்னு ஒருத்தவரை எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு சரியாக பேர் யாவத்துக்கும் வரல. இந்த வினேஷ் பெய்டிங்கிறவரை அங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு தான் அர்ஜுன் டெண்டுல்கரை சிஎஸ்கே மிட் ட்ரான்ஸ்ஃபர் படி எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது சச்சின் வந்துட்டு தோனியோட இந்த செயல் கண்டு கண் கலங்கியிருக்காரு. என்னோட பையனோட கிரிக்கெட் கெரியர் முடிவுக்கு வந்ததுன்னு நினச்சேன், பட் நீங்கள் வந்துட்டு முன்னிலைப்படுத்திருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி தலை அப்படின்னு, நன்றி தோனி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இந்த நிலையில் 25 ஐபிஎல் எல்லோ ஜெர்சியில் நம்ம தலை தோனி தலைமையின் கீழ் அர்ஜுன் டெண்டுல்கர் விளையாடப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் மகன் எவ்வளியோ அவ்வளிக்கு சச்சின் வரவும் வாய்ப்பு இருக்கு. சச்சினும் சிஎஸ்கே டீமில் ஒரு ஆலோசகராக மென்டராக இருக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்டு சச்சின் மகனும் வந்துட்டு மஹிபாயோட பக்கத்தில் நிற்கிறதே போதும், இந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்றும் அர்ஜுன் டெண்டுல்கரும் பேசியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க.